துளாராசி குருதசை. இந்த குருதசை ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானுடைய பயிற்சி, 9ஆம் இடத்துல குருவுடைய வக்கர நிவர்த்தி. குருதசை நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த 2 கிரகத்தோட நகர்வும் அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கு இல்லையா, அடுத்தடுத்த நட்சத்திரங்களில் பயணம் செய்யும்போது இப்போ துளாராசியில் குருதசை நடக்குது. அந்த குருதசைக்கு எப்படி இருக்கும்? குருதசை இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். சுக்கிரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது, குருவுடைய வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது. சரி, குருதசை போயிட்டுருக்கு, எனக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னாக்கா, குருதசை நடக்குது, ஆனால் குருதசை நல்ல தசைன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஒரு பக்கம் நல்ல ஒரு அமைப்பும் கொடுத்துட்ருக்கு. ஏன்னா நன்மை செய்யாத கிரகம் நன்மையும் ஒரு சில பேருக்கு கொடுத்துட்ருக்கு. சனி பகவான் 6ஆம் இடத்துல பயிற்சி. இதன் பிறகு எப்படி இருக்கும்? 6, 7, 8 சனி பகவானுடைய நகர்வு. இந்த அவயோக தசை அப்படின்னு சொல்லக்கூடிய குருதசை நடக்கும்போது எப்படி இருக்கும்? குறிப்பாக இந்த ராசிக்கு எந்த வயது காலகட்டத்தில் குருதசை அப்படிங்கிறது வரும்? இந்த ராசியில் 3 நட்சத்திரங்கள், சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் இந்த குருதசை வரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம். தசா காலம் 18 வருடங்கள். அது அந்த 18 வருடத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ, இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா ஒரு 16 வருஷம் இருக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு 16 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இந்த குருதசை வரும். சென்டர் பகுதியில் ஒரு 10 வருஷம் இல்லை 11 வருஷம் இல்லை 8 வருஷம் 9 வருஷம் தசா புத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு 10லேருந்து 26 வயசு வரைக்கும் இந்த குருதசை அப்படிங்கிறது வரும். ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க சுவாதி நட்சத்திரக்காரர்கள், இப்போ 4 வருடம் தான் தசா புத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த குருதசை வரும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசையே குருதசை தான். உங்கள் தசா புத்தி எவ்வளோ இருக்கோ, அதாவது 5 வருடம் இருக்கலாம், 10 வருடம் இருக்கலாம், 15 வருடங்கள் கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 4 வருடம் 6 மாதம் இருக்கும். அதாவது விருச்சிக ராசியை ஒட்டி இருக்கக்கூடிய பாதம் அப்படின்னாக்கா விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம். இதில் 4 வருஷம் 4.5 வருஷம் அப்படி தசா புத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரத்தோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருந்தி வரும். இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசையே குருதசை தான். உங்கள் வயசு இருப்பு பொறுத்து எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துங்க. நீங்கள் இப்போ 16 வயசுலேருந்து 20, 22 வயசு வரைக்கும் குருதசை நடக்கிறவங்களுக்கு, ப்ளஸ் அதன் பிறகு இப்போ 22 வயசுக்கு பிறகு படிப்பு, வேலை வாய்ப்பு, அதாவது படிப்பு முடிச்சிட்ட பிறகு வேலை வாய்ப்பு, தொழில், திருமண வாழ்க்கை, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ படிக்கிற வயசில் ஒரு சில பேருக்கு நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கணும். குரு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். குரு அவர் வக்கரமாக இருக்கார், இப்போ வக்கர நிவர்த்தி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் இந்த குரு பகவான் உச்ச வீட்டுக்கு. அதெல்லாம் சிறப்பு, நல்ல ஒரு மாற்றங்கள். அதெல்லாம் படிக்கிற காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க, படிப்பில் நல்ல ஒரு உயர்வு பார்க்க போகிறீங்க. துளாராசியில் இந்த 16 to 22, அதாவது 20, 22 வயசு வரைக்குமே குருதசை உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது, நல்ல ஒரு உயர்வு கொடுக்கும். இது 6ஆம் இடத்துல சனி 7, 8 அது அடுத்தடுத்த நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்புன்னே சொல்லலாம். இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இப்போ ஒரு 22 to 25 இருக்கிறீங்கன்னா டக்குன்னு வேலை கிடைக்கும். 22 மட்டும் இல்லை, நீங்கள் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும், இப்போ வேலை சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் இப்போ வேலை சேஞ்சஸ் பண்ணலாம். வேலை மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு. ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல வரும்போது ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உங்கள் தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா குருதசை அவயோக தசைன்னு சொல்லிட்டேன். இந்த அவயோக தசை, அதாவது இந்த குருதசைங்கிறது 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணுச்சுன்னா சிறப்புன்னு சொல்லலாம். ஆனால் 3ஆம் இடமும் அவரோட வீடாயிட்டார், 6ஆம் இடமும் அவரோட வீடாயிட்டார். ஆனால் 3ஆம் இடத்துல இருக்கலாம், 6ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த 2 இடத்துல அவரோட வீடாக இருந்தால் கூட ஆட்சி பெற்று தசை நடத்தினா அதுக்கு உண்டான பலன்களை கொடுக்கும். அவர் கெடுக்கிற வழியில் ஒரு சிலது பண்ணுவார். அது தவறான முடிவு எடுக்க வைப்பார். தவறான வேலை, அதாவது ஒரு வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், எதிர்ப்புகள் அதிகமாக கொடுத்துருவார். ஏன்னா 6ஆம் அதிபதி இல்லையா, எப்படி போனாலும் சரி எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க யாருமே சரி இருக்க மாட்டாங்க, அது மாதிரியான வேலை எல்லாம் இருக்கும். அதாவது நீங்கள் செய்கிற வேலைக்கு நீங்கள் உங்களுக்கு நல்ல திறமை இருக்கும், திறமையாக வேலை செய்வீங்க, எல்லாமே ஓகே தான். மேலதிகாரின்றதை விட அந்த கம்பெனி கிட்ட ஒரு நல்ல பேரு புகழ் இருக்கும்.
ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்காது. ஏதோ ஒரு வகையில் தள்ளி விடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு அந்த எதிர்ப்புகளை உருவாக்கிட்டே இருக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை கொடுக்கும். தொழிலுங்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா குரு தசைக்கு வந்து இது இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாக குரு வந்தால் ஓரளவுக்கு அப்படியே தப்பிச்சு போகும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா தொழிலுங்கிறது பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் தான் வருது. இப்போ குருதசைங்கிறது 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ அதாவது 4-5 வயசுலேருந்தே டோட்டலாக 36 வயசு வரைக்கும் தான் வருது. பெரிய வயசு ஒன்றும் இல்லை, இது இளம் வயசு காலகட்டத்தில் வர்றது. இப்போ 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. இதில் என்ன பெருசாக உங்களுக்கு தேவைப்பட போகுதுன்னாக்கா ஒரு வேலை மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த வேலை மாற்றலாமான்னு ஒரு குழப்பம் வரும். அந்த வேலையை இப்போ மாற்றலாம், அப்படி இல்லைனாக்கா மாறும். இப்போ நல்ல வேலை போயிட்டுருக்கு, எப்படி சார் மாறும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், அது மாதிரி. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி, இப்போ கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துல குரு வகர நிவர்த்தி, இதெல்லாம் சிறப்பு. 10க்கு வருவார். இதெல்லாம் வந்து ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். வேலையோ தொழிலோ நீங்கள் செய்கிற தொழிலை பொறுத்து இல்லைனா வேலையை பொறுத்து. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணிங்கனாக்கா இப்போ கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இப்போ வெளிநாடு போகலாமான்னு ஒரு முயற்சி, இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் இப்போ வரும். ஏன்னா குருவுடைய பார்வையும் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி மேலே இருந்தால், இல்லை இப்போ சனியோடைய பார்வை 2 ஒன்றா இருக்குது. அதாவது 3ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம், முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது. அந்த இடத்துல சனி பார்வை, அந்த இடத்துல குரு பார்வை. லக்னத்துக்கு 10ஆம் பாவமாக வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதாவது அந்த சனி பார்வைப்படக்கூடிய இடங்களும் இல்லை குரு பார்வைப்படக்கூடிய இடங்களும். அப்படி இல்லைன்னாக்கா குரு இருக்கிற இடமே லக்னத்துக்கு 10ஆம் பாவமாக வந்தால் அந்த இடத்துல குரு இருக்கிறார். இப்போ புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் ஒரு நல்ல சேஞ்சஸ், அது மாதிரி வேலை மாற்றங்களை கொடுக்கும். மற்றபடி குருதசை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சார், எனக்கு ஏன் நல்லா இல்லை? ஆனால் குருதசைங்கிறது நன்மை செய்யாதுன்னு நான் நிறைய முறை சொல்லிட்டேன். முதல் 10 வருஷம், பின்னாடி 6 வருஷம், 16 வருஷத்தில் இப்படி பிரிச்சுப்போம். அதாவது 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு அந்த குருதசை நடக்குதா, அது பரவாயில்ல. முதல் 10 வருஷம் ஓரளவுக்கு நன்மை செஞ்சிடும். அது கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் நீசமாகவோ ராகுவோட சேர்ந்து கேதுவோட சேர்ந்தால் கூட பரவாயில்ல, ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடாது. இன்னொன்று அவயோக கிரக நட்சத்திரம் ஏறக்கூடாது. அதாவது இந்த வீட்டுக்கு அவயோக கிரக வீடு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் சந்திரன் வீடு, இல்லை அவங்களோட நட்சத்திரம் அது மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த குரு அந்த வீட்டில் இருந்தாலோ இல்லை அந்த நட்சத்திரத்தில் இருந்தாலோ பெருசாக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. இது வேலையில் இருந்தாலும் சரி, தொழிலில் இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே ப்ராப்ளத்தை கொடுக்கும். அவயோகம் கிரக நட்சத்திரம் இந்த ராசிக்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரம், அப்படி இல்லைனாக்கா குருவுடைய நட்சத்திரம் அது மாதிரி இருந்தாலே உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால தான் குருதசை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நல்லது பண்ணலை அந்த நட்சத்திரத்தில் இருந்தால். இன்னொன்று ராகுவோட இருக்கிறதும் ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஏன்னா ராகுதசை நல்லா இருந்திருக்கு உங்களுக்கு, ஆனால் குருதசை நன்மை செஞ்சிருக்காது. மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது. இந்த குரு மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது. மறைமுக சுப தொடர்பில் இருக்கலாம். மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அது 3, 6, 10, 11 சொல்லணும் இல்லையா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டுக்கு நன்மை செய்யாத வீடுகள். 3னா குருடைய வீடு, 6னா குருடைய வீடு, 10, 11 அப்படின்னாலும் அது சூரியன் சந்திரன் வீடு. அங்கே கூட பரவாயில்ல, அங்கே ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக இருக்கணும். அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் பரவாயில்ல, அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும். இன்னொன்று கூட சேர்ந்த கிரகங்கள் நல்லா இருந்துச்சுனாக்கா குரு அந்த தசையில் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். செவ்வாய் கூட சேர்ந்து இருந்தால் நல்லது. வளர்பிறை சந்திரன், அதாவது இந்த ராசியிலே இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பு. வளர்பிறை சந்திரன் இல்லைன்னாக்கா பௌர்ணமி சந்திரன், அது மாதிரி இது மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஆனால் சனி பகவான் இப்போ 6ஆம் இடத்துல போகிறார். 6ஆம் இடத்துல வலுவாக இருக்குது அப்படின்னாக்கா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா 6ல் போய் மறையிறது அவ்வளோ நல்லதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நல்லது இல்லை தான். ஆனால் இருந்தாலும் அங்கே தசையை தான் பார்க்கும். மெயினாக சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள், அதாவது நான் சொல்லக்கூடிய பின்னாடி அந்த 6 வருஷம், அந்த 6 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு, திருமண வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரும். தாழ்ந்து போகிறது நல்லது, வந்தே ஆகும் அப்படின்லாம் சொல்லலை. அதில் கொஞ்சம் மாற்று கருத்து இருக்குது. ஒரு சில பேர் தாழ்ந்து போயிடுவாங்க, ஒரு சில பேர் ரொம்ப வாக்குவாதங்களை வைப்பாங்க. வாக்குவாதங்கள் வச்சா அதிகமாகும். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது இந்த காலகட்டங்கள் நல்லது. சுப செலவுகள் அதிகமாக வரும் இந்த டைமில். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகமாக வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குரு வகர நிவர்த்திக்கும் சுப செலவுகள்,
பசங்களுக்கு வந்து கல்விக்காக செலவு பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, அதாவது ஒரு நகை வாங்குறதோ இல்லை வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ இல்லை வண்டி வாகன சேர்க்கை, அது மாதிரி ஒரு சுப செலவுகளை அதிகமாக கொடுக்கும் இந்த குரு பகவான். இந்த குருவுடைய நகர்வுகள் உங்களுக்கு நல்லா இருக்குது, சனியுடைய நகர்வுகளும் நல்லா இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல வந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக முயற்சி பண்ணுங்கள். வேலைக்கும் முயற்சிங்கிறது கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதாவது வேலைக்குனாக்கா புதிய வேலை தேடுறது கொஞ்சம் முயற்சி தள்ளி போடலாம். அப்படி இல்லைனாக்கா வேலை வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், முன்ன பின்ன ஆகும். இருந்தாலும் அந்த தசையை பொறுத்து இந்த குரு தசை அப்படிங்கிறது கெடுக்காது. சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.